வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 14 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ரேவதி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஷோரூம்ல இருந்து ஃபோன் பண்றாங்க. ரேவதி வந்துட்டு சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் வந்துட்டு ரேவதி தான். ஆனா நீங்க சொல்ற மாதிரி நான் எந்தவித பைக்கும் உங்களோட ஷோரூம்ல வந்துட்டு ஆர்டர் பண்ணல. நான் ஸ்கூட்டி ஆர்டர் பண்ணா கூட சரின்னு ஒத்துப்பேன். ஆனா நான் எந்தவித பைக்குமே ஆர்டர் பண்ணாம இருக்கும் பொழுது நீங்க எப்படி நான் பைக் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றாங்க, மேடம், நான் இப்பதான் வந்துட்டு வேலைக்கு சேர்ந்திருக்கேன். ஸோ இங்க யார் யாரு என்னென்ன பைக் வாங்கினாங்க அப்படிங்கிறத நான் ஜஸ்ட் சிஸ்டத்துல பார்த்து தான் சொல்றேன். ஸோ அதை வச்சுதான் நீங்க பைக் வாங்குனீங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ உங்களோட அட்ரஸ் கூட இதுல கரெக்டா இருக்கு. நீங்க வேணும்னா மேனேஜர் கிட்ட வந்துட்டு என்னன்னு கேட்டு பாருங்களேன், அவரு எல்லாத்தையும் சொல்லுவாரு. ஏன்னா அவர் அப்பையிலேருந்து இங்க இருக்காரு. உடனே ரேவதி சொல்றாங்க, சரி ஓகே, நான் 10 நிமிஷத்துல கடைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி போனை கட் பண்ணிட்டு, நம்ம வந்துட்டு பைக் வாங்கணுமா, நம்ம ஸ்கூட்டி வாங்கியிருந்தா கூட சரி ஒத்துக்கலாம், ஆனா பைக் நான் எப்படி வாங்குவேன், ஸோ என்ன அப்படின்னு போய் கேட்போம் அப்படின்னு ரேவதி நேரா மாடியிலேருந்து இறங்கி வராங்க. ஈஸ்வரி ரேவதிய பார்த்துட்டு எங்க போற அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ரேவதி நினைக்கிறாங்க, அம்மா கிட்ட சொன்னா அங்க போக கூடாது இங்க போக கூடாது அப்படின்னு சொல்லி நம்மள ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கோவிலுக்கு போறோம்னு சொல்லுவோம் அப்படின்னு அம்மாட்ட சொல்றாங்க. அம்மா, நான் கோவிலுக்கு தான் அம்மா போறேன், நான் வேற எங்கேயும் போகலம்மா அப்படின்னு. உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, சரி சரி போயிட்டு சீக்கிரம் வா, நீ வேணும்னா ரோகிணிய கூட்டிட்டு போறியா. ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா, நான் போயிட்டு உடனே வந்துருவேன் அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, சரி போயிட்டு வா, முக்கியமா உன்கிட்ட யாரு பேச்சு கொடுத்தாலும் அவங்க கிட்ட பேசக்கூடாது, சரியா. ரேவதி சொல்றாங்க, சரிம்மா, நான் பேசலமா அப்படின்ட்டு ரேவதி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. நேரா அந்த ஷோரூமுக்கு போறாங்க. ஷோரூமுக்கு போனதும் அந்த பொண்ணு உட்காந்துருக்க. ரேவதி அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு, மேடம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணிருந்தீங்கல்ல, என் பேரு ரேவதி, நான் மேனேஜரை பாக்குறதுக்காக வந்திருக்கேன். அந்த பொண்ணு சொல்றாங்க, வாங்க மேடம், மேனேஜர் சார் உள்ள இருந்தா இருக்காரு, ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, ஒரு சின்ன மீட்டிங்ல இருக்காரு, வருவாரு. உடனே ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ ரேவதி எல்லா பக்கமும் சுத்தி முத்தி பாக்குறாங்க. ஷோரூம்க்கு நம்ம வந்ததே கிடையாது, ஆனா நம்ம வந்து பைக்கும் ஆர்டர் பண்ணாதான் சொல்றாங்களே அப்படின்னு ரேவதி வந்து உட்கார்ந்துருக்காங்க. மேனேஜர் மீட்டிங் முடிச்சதோட அந்த பொண்ணு நேரா போயிட்டு மேனேஜர் கிட்ட, சார், ரேவதி அப்படிங்கிற ஒரு பொண்ணு 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு பைக் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு குலுக்கல் முறையில ஒரு கூப்பன் கொடுத்துருந்தோம்ல, அவங்களும் அவங்களோட பார்ட்னரும் கோவாவுக்கு போற மாதிரி, ஸோ அந்த கூப்பன் வந்துட்டு அவங்களுக்கு கிடையாது, இது மாதிரி ஆர்டரே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறாங்க. சார், உங்களை பார்க்கணும் அப்படின்ட்டு வந்திருக்காங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, சரி வர சொல்லுமா அப்படின்னு. உடனே அந்த பொண்ணும் சரிங்க சார், நான் வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டு ரேவதிய பார்த்து, மேடம், உங்களை சார் வந்துட்டு உள்ள கூப்பிட்டாங்க அப்படின்னு. ரேவதியும் சரி இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ளார போறாங்க. அங்க போயிட்டு நேரா மேனேஜரை பாக்குறாங்க. மேனேஜர் வந்துட்டு ரேவதிய பார்த்து, வாங்க மேடம், நானும் யாரோ எவரோ அப்படின்னு நினைச்சேன், நீங்க தான் வந்திருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா மேடம் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, சார், நான் நல்லா இருக்கேன், என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அவர் சொல்றாரு, மேடம், உங்களை எனக்கு தெரியாதா, உங்க ஹஸ்பண்டுக்கு பைக் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு நடையா நடந்தீங்க, நிறைய வந்துட்டு பைக்லாம் ஆல்டர்னேஷன் பண்ண சொன்னீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் நாங்க பண்ணி கொடுத்தோம், உங்க ஹஸ்பண்டுக்கு அந்த பைக் பிடிச்சிருந்துச்சா, நீங்க பை பண்ணதுல இருந்து எங்ககிட்ட எந்தவித ஃபீட்பேக்கும் சொல்லவே இல்லை, அதனால உங்க மேல கொஞ்சம் கோபத்துல இருக்க மேடம் அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, சார், நீங்க பேசுறதே எனக்கு சுத்தமா புரியல சார், நான் உங்ககிட்ட பைக்கே வாங்கல சார், நீங்க என்னடான்னா நான் பைக் வாங்கினேன் அப்படின்னு சொல்றீங்க, அதுவும் என் ஹஸ்பண்டுக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்றீங்க, சார் எனக்கு கல்யாணமே ஆகல சார். இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, மேடம், என்ன மேடம், நீங்க கல்யாணம் ஆகிதானே மேடம் வந்து அவருக்கு பைக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கினீங்க, இப்ப என்னடானா இப்படி சொல்றீங்க, இங்க இருங்க, நீங்க வந்துட்டு கார்த்திக் அப்படிங்கிறவருக்கு தான் பைக் வாங்கணும் அப்படின்ட்டு வந்தீங்க,
அது கேட்டதும் ரேவதி ஷாக் ஆகுறாங்க. இங்க பாருங்க சார், நீங்க சொல்றது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அவர் சொல்றாரு, மேடம் நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். உங்க ஹஸ்பண்டுக்கு பைக் வாங்கணும், அதுவும் சர்ப்ரைஸா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நீங்க புக் பண்ணீங்க. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, சரிங்க சார், இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன் மேடம், ஏதாவது பிரச்சனையா? அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்ல சார், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அங்கேருந்து வெளியில வராங்க. அப்போ அந்த பொண்ணு நேரா ரேவதியை பார்த்து, மேடம் என்னாச்சு மேடம்? ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா நான் அதெல்லாம் பேசிட்டேன். அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, மேடம் நீங்க வந்துட்டு லக்கி மேடம். எத்தனை பேருக்கு தெரியுமா இந்த குலுக்கல் முறைய நாங்க வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல எங்க ஷோரூம்ல பைக் வாங்கியிருக்காங்க. பட் அந்த 1000த்துல உங்க ஒருத்தருக்கு தான் இவ்வளவு பெரிய ட்ரிப் வந்து கிடைச்சிருக்கு. நீங்க ரொம்பவே லக்கி மேடம். ரேவதி சொல்றாங்க, சரிம்மா அப்படின்ட்டு. அந்த பொண்ணு சொல்றாங்க, மேடம் இப்ப ஞாபகம் வந்துருச்சா, நீங்க தான் அந்த பைக் வாங்குனீங்க அப்படின்னு. நீங்க இது மாதிரி நிறைய நீங்க பை பண்ணுவீங்கல்ல, அதுல நீங்க மறந்துருப்பீங்க போல அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, ஆமாமா அதுலதான் ஏதோ மறந்துருப்போம் போல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து வெளியில வராங்க. வெளியில வந்ததோட அவங்களுக்கு பயங்கர குழப்பமா இருக்கு. இவர் என்னடான்னா என் ஹஸ்பண்டுக்கு தான் பைக் வாங்கினேன் அப்படின்னு சொல்றாரு. அம்மா கிட்ட கேட்டா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. இப்படியெல்லாம் நடக்கிறத பார்த்தா அம்மா நம்ம கிட்ட போய் சொல்றாங்களோ அப்படின்னு தோணுது. அம்மா கிட்ட போய் நம்ம கேட்போம் அப்படின்னு ரேவதி பயங்கர கோவத்தோட வீட்டுக்கு வராங்க. ஈஸ்வரி உட்கார்ந்துருக்க. ரேவதி அந்த இடத்துக்கு வர ஈஸ்வரி ரேவதியை பார்த்து, என்னாச்சு ரேவதி, உன் முகமே சரியில்லையே, ஏதாவது உடம்பு சரியில்லையா, கோயிலுக்கு போன என்னம்மா ஆச்சு, டக்குன்னு வந்துட்டியே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ரேவதி சொல்றாங்க, இங்க பாருமா, நான் உன்கிட்ட ஒரு உண்மையை கேட்பேன், அதுக்கு நீ என்ன ஏது அப்படிங்கிறத டக்குன்னு நீ பதில் சொல்லணும், என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இது மாதிரி என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்படின்னு ரேவதி கேக்குறாங்க. அம்மா எல்லாருமே வந்துட்டு எனக்கு கல்யாணம் ஆனதா சொல்றாங்க, ஆனா எதையுமே என்னால நம்ப முடியல, உண்மையை சொல்லுங்க, எனக்கு கல்யாணம் ஆகிட்டா அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி. ஈஸ்வரி ரேவதியை பார்த்து, அம்மாடி நேத்து ஒரு பொண்ணு உன்கிட்ட சொல்லிட்டு போனுச்சே, அதை வச்சுதான் நீ இப்ப மனசு குழப்பத்துல இருக்கியா? இங்க பாரு, அப்படியெல்லாம் நீ குழப்பம் அடையணும் அப்படின்னு அவசியமே இல்லை. அவளுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஆகிருச்சு, அதனாலதான் அவ ஒவ்வொரு இடத்துலயும் போயிட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ அதையெல்லாம் நினைச்சு நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய உண்மை ஒளிஞ்சிருக்குமோ அப்படின்னு தோணுது. அம்மா இந்த மாதிரி ஷோரூம்ல என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, உங்ககிட்ட நான் சொல்லலை. உங்ககிட்ட சொன்னா நீங்க போறதுக்கு விட மாட்டீங்க, அதனாலதான் உங்ககிட்ட சொல்லாம நான் நேரா போனேன். அங்க போயிட்டு அவங்க கிட்ட கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, என் புருஷனுக்கு நான் வந்துட்டு பைக்கும் ஆர்டர் பண்ணாதான் சொன்னாரு. எப்படிம்மா எனக்கு கல்யாணமே ஆகாம எப்படிம்மா புருஷன் வருவாரு? அவர்கிட்ட கேட்டேன், நான் ஆர்டர் பண்ணவே இல்லை, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா, நான் வந்துட்டு ஆர்டர் பண்ணது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆதாரத்துல இருந்து எல்லாத்தையுமே காமிச்சாங்க. நான் கையெழுத்து போட்ட டாக்குமெண்ட் வரைக்கும் காமிச்சாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே பேரதிர்ச்சியா இருக்கு. அம்மா உண்மையை சொல்லுங்க, என்கிட்ட நீங்க ஏன் இவ்வளோ பெரிய பொய் சொல்லுங்க, எனக்கு கல்யாணம் ஆனது உண்மைதானே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, ரேவதி இங்க பாரு, நீ அதை பத்தியெல்லாம் யோசிக்காத. உங்க அம்மா உனக்கு என்னைக்குமே எந்த வகையிலுமே துரோகம் பண்ண மாட்டான். நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரே ஆளு நான் தான். நீ ஏண்டி என்ன தப்பா நினைக்கிற அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, போது நிப்பாட்டுமா, நீ எனக்கு வந்துட்டு நல்லது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீ வந்து துரோகம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கியோ அப்படின்னு தோணுது, போது நிப்பாட்டு அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, இப்படி பேசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்போ நம்ம ராஜா, நம்ம ரோஹிணி எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு என்னாச்சு இவ்வளவு சத்தமா இருக்கு அப்படின்னு கேட்க ரேவதி சொல்றாங்க, அப்பா நீங்களாவது என்கிட்ட உண்மையை சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தா நீங்களும் என்கிட்ட இவ்வளவு பெரிய பொய் சொல்லுவீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி ஏன்பா என் மேல கோவம்? ஏன்பா என் புருஷன்கிட்ட இருந்து என்னை பிரிச்சிங்க? அவர் ரொம்ப நல்லவர் தானே இருக்காரு. கார்த்தி மாதிரி ஒருத்தர் எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா நீங்க என்னடான்னா என்னையும் அவரையும் பிரிக்கிறதுக்காக அடுத்தடுத்து இப்படி பிளான் பண்ணியிருக்கீங்க. ஏன்பா இப்படி பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டதும் ராஜா சொல்றாரு, அம்மாடி ஈஸ்வரி, நான் என்னைக்குமே அப்படி நினைச்சதே கிடையாதுமா. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, எனக்கு தெரியாது, இன்னும் கொஞ்ச நேரத்துல
என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு இப்போ தெரிஞ்சே ஆகணும். நீங்க யாரும் என்கிட்ட சொல்லல அப்படின்னா, நான் கண்டிப்பா வந்துட்டு இங்க இருக்கவே மாட்டேன் அப்படின்னு. இத கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்க பாரு, நீ வந்துட்டு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரேவதி. அப்ப ரேவதி சொல்றாங்க, எப்படிம்மா? என்னோட புருஷனையே வந்துட்டு என்கிட்டேருந்து பிரிச்சு, என்கிட்ட இவ்ளோ பெரிய பொய் சொல்றீங்களே! நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க பண்றீங்களா? எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கவே இல்ல. நீங்க வந்துட்டு எனக்கு மிகப்பெரிய துரோகத்த பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரேவதி வந்துட்டு ரொம்பவே கவலையோட பேசுறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி. ரேவதி கேக்குறாங்க, அம்மா அப்ப என் புருஷன் பேரு வந்துட்டு கார்த்தி. அவரு என் மேல எவ்ளோ பாசத்தோட இருந்திருக்காரு. நான் எப்பவுமே கஷ்டப்படக்கூடாது, நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நெனச்சிருக்காரு. அதனால தான் டாக்டர் வந்துட்டு அப்படி சொல்லியும் என் புருஷன் என்கிட்ட வந்துட்டு உண்மைய சொல்லாம இருந்திருக்காரு. அம்மா இந்த தப்பு எல்லாமே உன் மேல தாம்மா இருக்கு. நீ இப்படி ஒரு துரோகத்த எனக்கு பண்ணுவ அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட ரேவதி பேசுறாங்க. அப்ப ராஜா சொல்றாரு, அம்மாடி ரேவதி, அப்பா சொல்றேன்னு கொஞ்சம் பொறுமையா கேளுமா. அப்ப ரேவதி சொல்றாங்க, அப்பா நீங்க அம்மாவோட பேச்ச கேட்டுக்கிட்டு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு ரோகிணி இருக்காங்களே, அவங்களுக்கு ஏதாவது துரோகம் பண்ணியிருக்கீங்களா? அவங்களுக்கு இதுவரைக்கும் நீங்க எந்த வகையிலயுமே துரோகம் பண்ண கிடையாது. ஆனா, என்ன மட்டும் ஏன்பா நீங்க இப்படி பார்த்தீங்க? என்ன மட்டும் ஏங்கப்பா இப்படி என்னைய வந்துட்டு ஏமாத்தினீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இத கேட்டதும் ராஜா வந்துட்டு நேரா ஈஸ்வரிய பார்த்து, "பாத்தியா ஈஸ்வரி, என் பொண்ணு என்ன பார்த்து என்னலாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா" அப்படின்னு. அவளுகிட்ட நான் எப்படி பதில் சொல்லுவேன்? இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் நீதான். நீதான் சூழ்ச்சி முறைய பயன்படுத்தி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறத என் பொண்ணுகிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் நீதான் ஈஸ்வரி அப்படின்னு சொல்லி பேச, இத கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி. இருந்தாலும் கோவத்தோட நேரா ரேவதிய பார்த்து, "இங்க பாரு ரேவதி, நீ நினைக்கிற மாரியெல்லாம் எதுவுமே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதிய பார்த்து பேசுறாங்க. அப்போ ரேவதி சொல்றாங்க, "போதும் நிப்பாட்டுமா. உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு நான் இவ்ளோ நாளும் அனுபவிச்சது போதும். என் புருஷன் கார்த்தின்னு தெரிஞ்ச பிறகும் நான் இனிமே இந்த இடத்துல இருந்து என்ன பண்ண போறேன்? இனிமே நான் இங்க இருக்கவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிளம்புறாங்க. இத பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஈஸ்வரி. ராஜா நேரா ரேவதிய போயிட்டு நிப்பாட்டி, "ரேவதி, நான் உண்மைய சொல்றேம்மா. உன் அப்பா என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டேம்மா. ஆமாம்மா, என் அப்பா அம்மாவோட பேரன்தாம்மா கார்த்தி. என் தங்கச்சி பையன் தான் கார்த்தி. அவன நீ கல்யாணம் பண்ணிட்டம்மா. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிருச்சு. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உனக்கு ஒரு விபத்து ஏற்பட்டுச்சும்மா. அந்த விபத்துல உனக்கு பழைய விஷயங்கள் கடந்த 3 வருஷத்துல என்னெல்லாம் நடந்துச்சோ எல்லாமே மறந்து போச்சும்மா. அந்த 3 வருஷத்துல தான் உனக்கு கல்யாணம் ஆகிருச்சு. தாத்தா, பாட்டி எல்லாருமே நம்ம கூட பேசுனாங்கம்மா. நீயும் பேசுன. இதற்கிடையில என் தங்கச்சி வந்துட்டு இறந்துட்டாம்மா. இவ்ளோ சம்பவங்கள் நடந்துச்சும்மா. இது எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்ல. ஈஸ்வரி, இது எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னதோட, அவளுக்கு சாதகமா பயன்படுத்திட்டா. உன்ன வந்துட்டு வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு, அந்த கார்த்தியையும் உன்னையும் பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவ இவ்ளோ பெரிய சதி வேலைகள பண்ணியிருக்கா. இத கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ரேவதி. "என்னப்பா சொல்றீங்க? அம்மா இவ்ளோ பெரிய துரோகத்த பண்ணாங்களா?" அப்படின்னு. அதுக்கு அவரு சொல்றாரு, "ஆமாம்மா, அவகிட்ட எவ்ளோ சொல்லியும் கொஞ்சம் கூட கேட்கவே இல்ல. அவ இஷ்டத்துக்கு, அவ பிடிவாதத்துக்கு நடந்துகிட்டு இருந்தா. அதனால தான் இவ்ளோ பெரிய விஷயங்கள் நடந்துச்சு. என்ன மன்னிச்சிடுமா. எனக்கு உண்மைகள் தெரிஞ்சும் என்கிட்ட சொல்லாம இருந்துட்டேன். நான் உன்கிட்ட சொல்லாம இருந்ததுக்கு முக்கிய காரணம், உனக்கு ஏதாவது ஆகிருமோ அப்படின்னு பயந்துதாம்மா நான் சொல்லாம இருந்தேன்." அதுக்கு அவங்க சொல்றாங்க, "சரிங்கப்பா, விடுங்கப்பா. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகத்துல உட்காந்துருக்காங்க. ஈஸ்வரி பேச வர ரேவதி சொல்றாங்க, "அம்மா, தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அண்ட் இதே மாதிரி நம்ம வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். உங்களுக்கு நேச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.